பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து ஆண்டவருடைய சன்னதியில் இந்த காலையும் கூட காண உதவி செய்த தேவனுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் 147ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தாழ்பால்கள் பலம் இருந்தால் தேவ பலத்தோடு ஆமென் பாதுகாக்கப்பட்டால் சத்துரு நுழைய முடியாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆமென், அதிலும் வாலிப இளம் வயது அந்த நேரங்களில் சத்துரு கொள்ளை கொண்டு போய் விடாதபடி, உலக ஆசை இச்சைகளை ஆமென் சிக்க வைத்து விடாதபடி இருக்க தேவ சந்நிதியில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வார்த்தை நம்ம தியானிக்கும் போது உன் வாசல்களின் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்தி சத்துரு நுழையாதபடி, வாதை நுழையாதபடி, வஞ்சக ஆவிகள் நுழையாதபடி, பில்லிசூனிய வல்லமைகள் நுழையாதபடி தேவன் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக, வழி தவறி போகிற பிள்ளைகளுக்காக, தேவனை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகளுக்காக, தேவசனில் வராத பிள்ளைகளுக்காக, பெயரளவில் வந்து தேவனை பற்றி கொள்ள முடியாத பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளா நீங்கள்? ஆண்டு தந்த வார்த்தையை பற்றி கொள்ளும். வசனம் ஜீவன் உள்ளது. வானமும் பூமியும் மாறினால் இந்த வார்த்தைகளை தேவன் மாற்ற இயலாது, மாற்ற மாட்டார். அல்லேலூயா. இந்த நாளில் அந்த வார்த்தையை தேவ சன்னதியிலிருந்து பற்றி கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகலாம், உலக இன்பங்களில் சிக்கி கொண்டிருக்கிறான், தேவன் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. என் வாசல்களின் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்துவீராக. சத்துரு நுழையாதபடி, வாதை நுழையாதபடி, சூழ்ச்சிகள், வஞ்சக வல்லமைகள் நுழையாதபடி காப்பீரா என் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக என்ற ஆண்டவருடைய கரங்களில் இந்த வார்த்தையை வைத்து பிடித்து கொண்டு செபிப்போம். நிச்சயம் ஆம் என்றும் ஆமேன் என்று இந்த வசனத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், குடும்பத்தில் நிறைவேற்றுவாராக. என்னோடு இணைந்து செபிக்கலாம். ஒரு நிமிடம் செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த என்னோடு இணைந்து இந்த காட்சியை கண்டு செபித்து கொண்டிருக்க எல்லா தெய்வ பிள்ளைகள், குடும்பங்கள், பெற்றோர்களுக்காக உம்முடைய கரங்களில் வந்து செபிக்கிறப்பா. ஆண்டவரே, வாசல் ஸ்தலத்தின் தாழ்பால்கள் மனிதர்கள் எத்தனை பூட்டுகள் போட்டு பூட்டி வைத்தாலும் என் அன்பு தகப்பனை கர்த்தர் காக்காவிட்டால் காக்கிற காவலாளின் பிரயாசமெல்லாம் விருதா என்று வேதம் சொல்லுகிறபடி தகப்பனே, என் தேவன் என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களை தேவன் தாழ்பால்களை உறுதிப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. அது நிமித்தம் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், இளம் வயது வாலிப பெரியவர்கள் பாதுகாக்கப்பட, விடுவிக்கப்பட, உலக வல்லமைகளுக்கும் ஆசை இச்சைகளுக்கும் என் ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுக்காய் கலங்கி நின்று கொண்டிருக்கிற, கலங்கி செபித்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மானமிறங்கி பிள்ளைகள், இளவயதின் பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய வழிகளுக்குள், செவ்வையான வழிகளுக்குள், நேரான வழிகளுக்குள் நடத்தி வருவீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அற்புதங்களை காண்போம். God bless you. Praise the Lord.